வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காங்கிரசின் ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு. அதிர்ச்சியில் ராகுல் காந்தி. அதாவது திமுகவுடனான காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி இல்லை என்று விட்டுக் கொடுக்காமல் பேசியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. கடந்த 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளை திமுக வழங்கியது. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி என 9 தொகுதிகளில் தேனியை தவிர்த்து 8 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்த நிலையில்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை தமிழக காங்கிரஸ் கேட்டு வருகிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 12 தொகுதிகள் வரை திமுகவிடம் காங்கிரஸ் எதிர்பார்க்கும் நிலையில் அது தொடர்பான விருப்ப பட்டியலையும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து திமுகவிடம் வழங்கப்பட்டு உள்ளது. திமுகவோ 7 சீட்டுக்கு மேல் கொடுக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்து வருகிறது. அதிகபட்சம் 8 சீட்டில் திமுக வந்து நிற்கிறது. இதற்கு மேல் 1 சீட்டுக்கு கூட உறுதியாக வாய்ப்பில்லை என்று திமுக மிக திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறது. இதனால் இது குறித்து மல்லிகார்ஜுன கார்கேவை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் செல்வ பெருந்தகை. இந்த நிலையில்தான் செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவுடனான காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டில் பேச்சுவார்த்தையில் இழுபறி இல்லை என்றும், கடந்த 2019 மக்களவைத் தேர்தலின் போது மார்ச் 20ஆம் தேதி தான் தொகுதி பங்கீடு உடன்பாடு கையெழுத்தானது என்றும், அதனால் இன்னும் நாட்கள் இருக்கிறது என்றும் கூறியிருந்தார். மேலும் திமுக கூட்டணியை விட்டு விலகும் எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கு துளியும் கிடையாது என்றும், ராகுல் காந்தி, ஸ்டாலின் இடையிலான நட்பு பரிசுத்தமானது எனவும் கூறிய செல்வ பெருந்தகை அவர்கள், திமுகவுடன் சிறந்த தோழமை கட்சியாக காங்கிரஸ் திகழ்கிறது என்றும், ஒருபோதும் தங்கள் திமுகவை விட்டுக் கொடுத்து பேச மாட்டோம் என்று செல்வ பெருந்தகை அவர்கள் கூறினார். அதே போல அதிமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும், சில மாதங்களுக்கு முன்னுதான் மாஜி அமைச்சர் ஜெயக்குமாரும் எதேச்சையாக துக்க வீட்டில் சந்தித்த போது அவர் கூறியதை நான் ஊடக பேட்டிகளில் தெரிவித்தேனே தவிர தங்களுக்கும் அது போன்ற விருப்பமில்லை என்றும் கூறியிருந்தார். மேலும் செல்வ பெருந்தகை அவர்கள் என்னதான் அப்படி இப்படி என்று மாறி மாறி பேசினாலும் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்கலாம் என்று திமுக நிர்வாகிகளிடையும் ஆலோசனைகளையும் நடத்தியுள்ளார். அந்த ஆலோசனைகள் முடிவில் திமுக நிர்வாகிகளை தற்போது காங்கிரசுக்கு தொகுதிகள் எதுவும் வழங்க வேண்டாம் என்றும், காங்கிரசுடன் கூட்டணிகளை வைக்க வேண்டாம் என்று திமுக நிர்வாகிகள் கூறியதாகவும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் தேர்தல் வரும் சமயங்களில் வெற்றிக்காக எந்த ஒரு பாடுகளையும் படுவதில்லை என்றும், வெறுமனை போட்டியிட்டு வெற்றி பெறுவதை மட்டுமே அவர்கள் குறிக்கோளாக வைத்து உள்ளார்கள். தேர்தல் செலவுக்காக ஒரு பைசா கூட காங்கிரஸ் சார்பாக கொடுக்கவில்லை என்று திமுக நிர்வாகிகள் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனால் காங்கிரசுடன் கூட்டணி தேவையில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முடிவு எடுக்கலாம் என்று திமுக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.